ஹெல்த்தியான தோசைப்பொடி செய்து பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரியான தோசைப்பொடியாக செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக 4 வகைகள் பருப்பு போட்டு செய்து பாருங்கள். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு இந்த கப்புக்கு 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதே அளவில் பாதி அளவு கடலைப்பருப்பு, பாதி துவரம்பருப்பு, பாதி பொட்டுக்கடலை. இதில் காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி காயத்தை நொறுக்கி கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, 10 வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. எல்லா பொருள்களையும் ஒவ்வொன்றா வறுக்கும்போது பார்க்கலாம். முதல்ல உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டில் தட்டிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ தட்டில் தட்டிக்கலாம். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்பை எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். லேசாக வறுத்துட்டு தட்டிக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வத்தல் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ காயம் போட்டு பொரிக்கிறேன். பொரிச்ச அப்புறம் தட்டில் தட்டிக்கலாம். பூண்டும் புளியும் போட்டு வறுத்துக்கிடுவோம். வறுத்த அப்புறம் எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். இப்போ ஒவ்வொன்றா வறுத்து ஆற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பார்த்துக்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் இந்த பருப்பு எல்லாம் போட்டுக்கிடுவோம். அந்த வத்தலையும் சேர்த்து கடைசியாக அந்த பூண்டை சேர்த்து அடிச்சுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பொடி கலராக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த பூண்டை போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு 1-2 அடித்தா போதும். வைப்ரேட் மோடில் இப்படி விட்டு விட்டு அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுக்கணும். சூப்பராக இருக்கு பொடி. சட்னி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தோசைப்பொடி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சட்னியை விட நல்லாயிருக்கும் இந்த தோசைப்பொடி சாப்பிட்டு வைக்கும்போது. எண்ணெய் ஊற்றி இந்த இட்லி பொடி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க.